நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரத்துல, விரதம் இருக்கிற நேரத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே விஷயம்னா, அது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மீன் மேக்கர் தான். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீன் மேக்கர் போட்டு ஒரு காரக்குழம்பு மாரி பண்ணலான்னு சொல்லிட்டு, எல்லாரும் கிரேவி அந்த மாரி தான் வந்து பண்ணியிருப்பீங்க. இந்த மாரி பண்ணுங்க. சுடுதண்ணில போட்டு எடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு, வெந்தயம், சோம்பு வச்சு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வந்து வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, உப்பு சேர்த்து கொஞ்சம் வந்து வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதுல வந்து காய் வந்து சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சுரக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கியும் சேர்த்து வந்து போட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அரைச்சு குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப வந்து சேர்த்து இதையும் நல்லா சுருள சுருள வதக்கிட்டு புளிய கரைச்சு ஊத்திடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மீன் மேக்கர் பிழிஞ்சு வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு நல்லா உப்புலாம் தேவையான அளவு சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கடைசியா கொத்தமல்லி தலை தூவணும்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்டியா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.